ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சியில் வந்து எப்படி ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வந்து ஹெட்டர்ஸ் ஹேஷ் CLUD ஹேஷ் இன்க்ளூட் studio.h ஹேஷ் CLUD include neo.h void main வந்துட்டு மெயின் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ வந்து இன்ட் அப்படின்னு நம்ம ஒரு டேட்டா டைப்பை வந்து டிக்ளேர் பண்ணுறோம். அதில் வந்து A, B, C அப்படின்னு ஒரு வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறோம், வாங்குகிறோம். இப்போ வந்து CLR கிளியர் ஸ்க்ரீன். அதனோட இன்ட் ABC அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ன்றது ஒரு டேட்டா டைப். அதில் வந்து நம்ம நம்பர்ஸ் மட்டும் கெட் பண்ணலாம். அதே மாதிரி கேர் அப்படின்ட்டு அதில் வந்து நம்ம எழுத்துக்கள் ABCD அப்படின்ற ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம கெட் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ளோட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃப்ளோட்டில் வந்து பாயிண்ட் வச்ச நம்பர், அதாவது டெசிமல் நம்பர், அதாவது 1.5 2.5 அது மாதிரி அந்த பாயிண்ட் வச்ச நம்பரை வந்து ஃப்ளோட்டில் நம்ம கெட் பண்ணலாம். இப்போ கிளியர் ஸ்க்ரீன் வந்தாச்சு. இன்ட்டில் ABC அப்படின்னு வாங்கியாச்சு. இப்போ வந்து அந்த ஏல வந்து வேல்யூவை வந்து நம்ம வாங்குறதுக்கு வந்து முதல்ல கேட்கணும். PRINT printf லோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே enter the a value அப்படின்னு நம்ம கேட்குறோம். அடுத்து எதில் வாங்குகிறோன்னா வாங்குறது வந்து printfல கொடுக்குறோன்னா scanfல நம்ம வாங்குகிறோம். SCAN scanf %d. அது என்னப்பா %d அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு ஐடென்டிஃபையர் தான். இது இன்ட்டு, இது ஃப்ளோட்டு, இது கேரு அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ இன்ட்டுக்கு வந்து D அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபையர் இருக்குது. அதனால் நம்ம இன்ட்டு D %d இதுதான் அதோட ஐடென்டிஃபையர். அதை நம்ம வந்து இங்கே போட்டு அட்ரஸ் ஆஃப், அதுக்கு வந்து ஆம்பர்சன்ட் அட்ரஸ் ஆஃப் A. இது எதோடதுப்பா அப்படின்னு கேட்டால் A அதோடது தான் அப்படின்னு நம்ம இங்கே வந்து ஸ்கேன்எஃப்பில் ஏவோட வேல்யூ நம்ம இங்கே வந்து வாங்குகிறோம். வாங்கிட்டு அதே தான் PRINT printf enter the B value. அதே மாதிரி scanf அதில் வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். %d ஐடென்டிஃபை டிக்ளேர் பண்ணி அட்ரஸ் ஆஃப் B அப்படின்னு நம்ம வாங்குகிறோம். இப்போ வாங்கியாச்சு, 2 வேல்யூ வாங்கியாச்சு. A வேல்யூ வாங்கியாச்சு, B வேல்யூ வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து கூட்டுறோம், அதாவது ஆட் பண்ணுறோம். அதுக்கு வந்து சியில் வந்து ஆட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறோம். ரெண்டையும் கூட்டி சியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இப்போ A + B C = A + B, அதாவது ஏவையும் பியும் கூட்டி சியில் எனக்கு வந்து வச்சிரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வச்சிருக்க வேல்யூவை இப்போ நம்ம வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து printf value is equal to %d. %dன்னு போட்டாச்சு. எதோடதுன்னா சியோடது. இப்போ get ch ஓகே. இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்ட்டில் வந்து ABC வாங்கியிருக்கோம். printfல ஏவோட வேல்யூ கொண்டு கேட்டு ஸ்கேன்எஃப்பில் வந்து
ஏவோட வேல்யூ வாங்கியிருக்கோம். அதே மாதிரி நான் பியோட வேல்யூ கொடுங்கன்னு கேட்டு ஸ்கேன்எஃப்பில் பியோட வேல்யூ வாங்கியிருக்கோம். இப்போ சியில் வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நம்ம வந்து அதை நம்ம கூட்டியிருக்கோம், அடிஷன் பண்ணியிருக்கோம். அதை பிரிண்ட்எஃப்பில் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம், இதுதான் சியோட வேல்யூ அப்படின்னு. இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணுறப்ப சேவுக்கு போயிட்டு இது நம்ம சி ப்ரோக்ராம்னால சின்னு தான் சேவ் பண்ணணும். இது வந்து ஆட் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன், ஆட் டாட் சி ப்ரோக்ராம்னால. அதே மாதிரி நம்ம சேவ் பண்ணுறது வந்து டர்போக்குள்ளே வந்துட்டு C++குள்ளே வந்துட்டு பின்னுக்குள்ளே வந்துட்டு அதுக்குள்ளே தான் நம்ம எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் சேவ் பண்ணணும். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ஆடுன்னு எனக்கு வந்து சேவ் ஆயிடுச்சு. இதை முதல்ல கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணி அது எந்த எரரும் இல்லை, எந்த வார்னிங் இல்லை அப்படின்னு தான் ப்ளஸ் என்டர் இனிக்கி. அடுத்து ரன் பண்ணுறோம். ரன் பண்ணுறப்ப தான் எரர் வருதுன்னு பார்க்கலாம். ரன் எரர் எதுவும் வரல, உள்ளே வந்துடுச்சு. ஏ வேல்யூ கேட்குது 2, பியோட வேல்யூவும் கேட்குது 3, வேல்யூ இஸ் 5. 2 + 3 5 வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராம் இது தான். இதே மாதிரி தான் அந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் போட்டால் சப்ராக்ஷன், இன்ட்டு போட்டால் மல்டிப்ளை ஸ்டார், அதாவது ஷிஃப்ட் +8 கொடுத்திங்கன்னா ஸ்டார், அதை வந்து இன்ட்டு. அதே மாதிரி டிவைடட், மாடுல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதே அடிஷன், அதாவது மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம். இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு அடிஷன் ப்ரோக்ராம் பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து வேறு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம்.